வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2026ஆம் வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாவே வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அஷ்டம சனி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருந்தா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 8ல பாதி 4ஆம் இடமா, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அர்த்தாஷ்டம சனி ஒரு பாயிண்ட் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ராகு பகவான் 3ஆம் இடத்துல, கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற அப்படி குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டுல ஜூன் மாதத்துல குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறப்ப நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே முக்கியமா தொழில் வேலையில நிறைய ஒரு போராட்டங்கள், ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மன போராட்டங்கள், ஒரு என்னன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு என்னடா ஒரு நல்ல ஃபேஸே வராதா அப்படிங்கிற மாதிரி, எதை தொட்டாலுமே ஒரு தடை தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, குருவோட பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு. அது எந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வந்து பாதுகாப்போட, ஒரு விழிப்புணர்வோட, கொஞ்சம் கவனத்தோட எந்த மாதிரி இடத்துல நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் 1 by 1 சொல்றேன். முதல்ல வேலை தேடிட்டு இருக்கிற நபர்கள், வேலை இல்ல சார், நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல இருந்தா நேர் எதுக்கால 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம்ங்கிறது வேலை, 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் பார்க்கிறாரு. சனி பகவானுக்கு வந்து 3, 7, 10 3 பார்வை இருக்குதா? சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப வேலை தொழில கொஞ்சம் போராட்டங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாரு. இதுதான் சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்துட்டு தன் பார்வையால 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாரு. அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு யாராச்சும் ஒருத்தங்களை பிடிச்சி ஒரு ரெஃபரல் வாங்கியிருப்பீங்க. அவங்க மூலியமா ஒரு கம்பெனி அட்டன் பண்ண போவீங்க. இல்ல ரொம்ப நாளா வந்து நிறைய கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு 1 or 2 கம்பெனி உங்களை வந்து கூப்பிடுவாங்க. 2026ஆம் ஆண்டுல இந்த மாதிரி திடீர்னு உங்களை ஏதோ ஒரு கம்பெனி கூப்பிடுறாங்க. நீங்க கிளம்பி போறீங்க. நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டா எல்லாமே ரெடியா இருக்கீங்க. ஆனா அந்த போற நேரம் இருக்குல்ல, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த போற டைம்ல ஏதோ ஒரு தலைவலி வர்றது, உடம்பு சரியில்லாம போறது, இல்ல வந்து இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தடங்களை கண்டிப்பா ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியே இருக்கிறதுனால இந்த மாதிரியான தடங்களை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. அப்போ வந்து போற டைம் பீரியட் கரெக்டான ஆன் டைமுக்கு போக மாட்டீங்க. அப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவன் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இவன் என்னடா முதல் நாள் இன்டர்வியூக்கே கரெக்டான டைம்ல வரல அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. அப்படி ஆனா நீங்க கரெக்டா ரெடியா இருப்பீங்க. ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டிராபிக் ஜாம், ஏதோ ஒரு கிரௌடுனால உங்களுக்கு ஏதோ ஒரு லேட் ஆயிருக்கலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன்,
ஒரு குழப்பம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இல்ல நீங்க பைக்லயோ கார்லயோ போறீங்க, எப்பவுமே நல்லா இருக்கும். ஆனா இந்த டைம் பீரியட் பார்த்து ஏதோ வண்டியில ஏதோ ரிப்பேர் ஆகுறது, இதனால லேட்டா போறது, உங்களுக்கு அந்த டைம் பீரியட் கரெக்டா போக முடியல, ஒரு கான்சென்ட்ரேஷன் கரெக்டா உங்களால அங்க வந்து அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ண முடியல, வேற எதோ எல்லாம் திங்கிங் வருது, கரெக்டா எனக்கான நான் படிச்சுட்டு போனது எல்லாமே என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியல, இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை கண்டிப்பா வந்து சனி பகவான் கொடுப்பாரு. என்ன காரணம்? இதுக்கு என்ன மாதிரியான காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு தடை ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பாரு. அது இந்த மாதிரியான போராட்டமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த மாதிரியான தடைகள் தான் வரும் அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடியே ரெடி ஆகிக்கிறது நல்லது. முதல்ல நீங்க டக்குன்னு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது நல்லது. இல்ல ஹெல்த் ட்ரபிள்ஸ் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தா அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டு டக்குன்னு உடம்ப ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கப்புக்கு ஒரு மெடிசன் வச்சுக்கிட்டு நீங்க வந்து டிராவல் பண்றது. அப்ப இதெல்லாம் பண்றதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்க கையில இருக்குல்ல. அதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க. இப்படி நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனை கையில வச்சுக்கிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்றது நல்லது. ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே நினைச்சிட்டு இருக்காம நிறைய கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் செட்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்றப்போ ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதனா கிடைக்கும். ஒரு கிடைக்கிற மாதிரி வரும், கிடைக்காம போகும், கிடைக்கிற மாதிரி வரும், ஒரு தடங்கள் ஆகும். இப்படி இருக்கிறப்போ மனசை வெறுத்து விட்டுருவீங்க. அந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். காரணம் குருவோட பயிற்சினால, குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போறதுனால ஒரு என்னதான் குரு 8ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருந்தாலுமே தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல போறதுனால சில பல தடைகள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே பொருளாதாரம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. அப்போ பொருளாதாரம் உயர்வாகுது அப்படின்னாவே நல்ல வேலை நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா சனி பகவான் சில பல தடைகள் தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ பிளானிங். நாளைக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னா ஒரு ரெயின் கோட் எடுத்துட்டு போறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கிறது நல்லது. அப்படி இருந்து ஒரு முயற்சி செய்யறப்ப கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்க வேலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வேற கம்பெனி போலாமா, நான் வந்து நல்லா முயற்சி பண்றேன், ஆனா எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல நான் வேற வேலைக்கு போலான்ட்டு இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு தடை தடுமாற்றம் ஏற்படுது, நான் எல்லாமே நல்லதுதான் பண்றேன் ஆனா கெட்ட பேர் எடுக்கிறேன், ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி இருக்கே சார், சார் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மனசு வந்து ஒரு நிலையாவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஏன்னா சனி பகவான் உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களையே வந்து ஸ்லோ பண்ணுவாரு, பொறுமையாக்குவாரு. பொறுமையா இருடா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து மைண்ட் அப்படி மாத்திட்டு போவாரு. சில பல சோதனைகளை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் ஆகுது வெங்காயம் ஆகுது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதனால சில பல தடை தடுமாற்றம் இந்த மாதிரியான போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி வரும். ஒரு ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாட்டுல ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில பல தடை தடுமாற்றத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பகவான் பார்க்கிற இடத்த ஒரு பிரச்சனைக்கு ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது அர்த்தமா. இப்ப 6-10 பார்க்கிறப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாரு, ஒரு மன விரக்தியை கொடுப்பாரு, டிப்ரெஷன் அதிகமா கொடுப்பாரு. ஸோ கொஞ்சம் இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஒரு பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணனா நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஒண்ணும் இல்லை. தனுசு ராசி அப்படின்னாவே ஆன்மீகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஆன்மீகம், ஒரு கடவுளான ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அதே மாதிரி ஒரு கொஞ்சம் தான தர்மம் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 93 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. இந்த நம்பரை யூஸ் பண்றப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அப்ப தொழில் இருக்கிறீங்க, தொழில் எப்படி இருக்கும்னா, சார் நான் என்னோட வேலையை கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன், என்னோட கிளையண்ட் வந்து எனக்கு கரெக்டா அமௌண்ட் வந்து எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆகுது, இல்ல பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஏதோ ஒரு தடங்கள் ஆகுது சார், நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கே அந்த பேமெண்ட் வந்தா பரவாயில்ல, ஏன்னா நான் என்னோட முயற்சியை 100% எடுத்து கொடுத்துட்டேன் ஆனா அவங்க லேட் பண்றாங்க, சார் நான் ஒரு கிளையண்ட்டை பிடிச்சி வச்சிருந்தேன், அவங்க இந்த டைம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க நாங்க வந்து
அடுத்த டைம் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பிசினஸ வேற ஏதோ ஒருத்தங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க, இல்ல வேற யாரோ அவங்கள அப்ரோச் பண்ணிட்டாங்க போல. எங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க வேண்டியது, அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் வந்து உங்க வேற யாருக்கும் உங்க கிளைண்ட் கொடுத்துருப்பா அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கு, ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு சரிங்களா. பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வந்து தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வரும், தேவைக்கேற்ற உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பா இருக்கு சரிங்களா. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்க்கும் உங்களுக்கு உங்களோட அத்தியாவசியத்துக்கான வருமானம் கண்டிப்பா வந்துருங்க, தொழிலுக்கும் வருமானத்துக்கும். ஆனா ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சேமிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட கமிட்மெண்ட்டே சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட அர்த்தம். பெரிய பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன்ல இந்த டைம் பீரியட்ல பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோதனையான காலகட்டத்தை எப்படி கடந்து போறது, எப்படி நம்மளோட பெஸ்ட்டை போடுறது அப்படிங்கிறத தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம வந்து நீங்க நெகட்டிவா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவுமே மாற போறது இல்லை. அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறப்போ ஒரு கவனத்தோட நீங்க எடுத்து வைப்பீங்களா, அதனாலதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் சரிங்களா. அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 2ஆம் இடம் கிளியரா இருக்கு, 2ஆம் இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப நபர்கள்னால தேவையில்லாத சண்டை சச்சரவு, குடும்பத்துல வாக்குவாதம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் சரிங்களா. ஆனால் அது ஒரு நிவர்த்திக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துல பயிற்சி ஆயிடுவாரு. அப்ப அந்த டைம் பீரியட்ல பயிற்சி ஆகுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா சால்வ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப குடும்பத்துல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலயுமே தடங்களை கொடுப்பாரு. உங்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, உங்களோட திருமணமா இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தடை தடுமாற்றத்தை ஒரு தாமதத்தை கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு தடையை கண்டிப்பா ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, அப்ப எப்ப சார் நான் பண்ணிக்கிறது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல எப்ப இருந்துன்னா ஜனவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க போறாரு. 7ஆம் இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் இடம் தான் உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முதல் 5 மாதத்துல முக்கியமா நான் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி சொல்லக்கூடிய மாதங்கள் முக்கியமா புரிஞ்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் வந்து குரு பகவான் ரொம்ப வலிமையோடு இருக்கிறதுனால அந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து திருமணத்துக்கு ஒரு 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 திருமணத்துக்கு அந்த டைம் பீரியட்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் பண்ணலாமா சார் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்தா நல்லதுதான், பிரச்சனைகள் இல்லை, திருமணம் ஏற்படும். ஆனா ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு கடன் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து மண்டபத்துக்கு பிக்ஸ் பண்ணுவீங்க, ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க இல்ல எங்க சைடு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. நீங்க ஒரு மண்டபத்தை வந்து பிக்ஸ் பண்ண போவீங்க, அவங்க இன்னொருத்தவங்க ஆல்ரெடி அந்த டேட்ல அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு அலைச்சல் இருக்கும், ஒரு சிரமம், ஒரு போராட்டம். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். நீங்க யோசிச்சு வைக்கிற மாதிரி இருக்கிற பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமா போகும். அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா சில பல தாமதம், தடை, அந்த சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு திருமணம் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ணுவீங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல கொஞ்சம் அடுத்த மாசம் வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ மார்ச், ஏப்ரல், மே இது வந்து சூப்பரா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. எந்த ஒரு தடையுமே இருக்காது. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களா இருந்தா எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் உண்மையாவே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா தனுசு ராசி சார்ந்தவங்க வந்து இந்த இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அவங்கதான் உங்களோட வாழ்க்கை துணையா நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கறது மைண்ட்ல இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வீட்டுல அப்ரோச் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து அவங்க உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையா அமைவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேயே நீங்க கேளுங்க. உங்களுக்கான பதில் வந்து நீங்களே எஸ் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல சொல்லலாம். இல்ல இவரு நம்ம கிட்ட இவ்வளவு பிரச்சனை பண்றாரு, இந்த புள்ள நம்ம கிட்ட இவ்வளவு சந்தேகப்படுது, இந்த புள்ள நம்மளுக்கு கரெக்டா வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா தயவுசெய்து அந்த 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 ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியே கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி
நீங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணி மேரேஜுக்கு போயிட்டு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு ஓகே இது வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போறது நல்லது. அப்படி இல்லை நாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வீட்டுல பேசுங்க. ஆனா சில பல ஒரு அப்போசல் ஒரு ஒரு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அந்த எதிர்ப்புகளை தாண்டி உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த திருமணத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கே ஒரு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களோட அப்பா சைட்ல இருந்தாலும் சரி அம்மா சைட்ல இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப அப்போஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது முக்கியமா அம்மாங்கிறது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. ஆனா எல்லாமே இருந்தாலுமே உடல்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும். அப்ப ஹெல்த்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள், திடீர்னு ஜுரம் வர்றது, திடீர்னு காய்ச்சல் வர்றது, இல்ல நீங்க எடுத்து புக் எடுத்து படிக்க போவீங்க, அப்போ அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. அது ஃபேமிலியில இருக்கிறது தான், நார்மல் தான். ஆனா அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸாமுக்கு படிக்காம ஏமா இப்படி சண்டை போடுற, ஏப்பா இப்படி சண்டை போடுறேன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல சண்டை போட்டு இருக்கிறப்ப நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணி கரெக்டா படிக்க மாட்டீங்க, ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அப்போ நான் தனுசு ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க, மனநிலையை பார்த்துக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல தான் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வரும். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, ஏன் நம்மளால படிக்க முடியல, நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நீங்களே திங்க் பண்ணிக்குவீங்க. இல்லை இது வேண்டாம், அது வேண்டாம், இது அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் பீரியட்ல எதையுமே மைண்ட்ல போட்டுக்காம சுத்தி இருக்கிறவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, உங்களோட உடல்நிலை என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி அதுக்காக ரெடியா இருந்துக்கோங்க. உடல்நிலையை பார்த்துக்கோங்க. யோகா கொஞ்சம் மெடிடேஷன் பண்றப்ப மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. 4:30க்கு எந்திரிச்சு நான் இந்த இந்த லெசனை படிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் பண்ண போறேன், இதை தான் நான் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு பிளான், ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில இந்த சப்ஜெக்ட் படிக்க போறேன், நாளைக்கு காலையில இந்த லெசனை நான் ரிவைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்துக்கிறது ரொம்ப நல்லது தனுசு ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும். அப்படி இல்லைன்னா தான் நிறைய போராட்டத்தை கொடுப்பாரு. திருப்பி சொல்றேன், உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா எக்ஸாம் எழுத போற நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரபிள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்னதா வாமிட்டு, இந்த தலைவலி, இந்த ஏதோ ஃபீவரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பெண்கள், தனுசு ராசி பெண்கள் எப்பவுமே உண்மையாவே ஆன்மீக வழிபாடு, அடக்கம், ஒழுக்கம் இந்த மாதிரிதான் இருப்பீங்க. ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க நினைக்கலாம், என்னடா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா என்னதான் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்குறேன், நான் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறேன், நான் மத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறேன், ஆனா இது எல்லாமே நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை என் குடும்பத்துல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் வேலை கிடைக்குமா, இல்ல என் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் வேற அதிகமா இருக்குது, இதுல வேற என் பையனோ என் பிள்ளையோ நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எப்பதான் தீர்வாகும், கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க அப்படிங்கிறத நீங்க உங்களோட மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்திலிருந்து பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குடும்பம் ரீதியாக ஓரளவுக்கு ஒரு மன திருப்தி, ஒரு ஆறுதல், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா அந்த டைம் பீரியட் இது எல்லாமே நடக்கும். நீங்க சில விஷயத்த எதிர்பார்த்துட்டே இருந்து அது நடக்காம போயிருக்கும். இந்த டைம் பீரியட்ல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தியாகும், அது எல்லாமே பூர்த்தியாகும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? இதனால எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்துல வராது. ஆனாலுமே கொஞ்சம் டஃப்பான காலகட்டம் அப்படிங்கிற கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு நிதானம், ஒரு பொறுமை, எப்பவுமே கடவுளோட நீங்க எப்பவுமே இறைபக்தி அதிகமா உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 4 நாள் நீங்க சாமி கும்பிட்டு வர கஷ்டத்துல சாமியை திட்டுவீங்க, நான் உன்னை கும்பிட்டேன் பாரு, உன் கோயிலுக்கு வந்தேன் பாரு, நீ என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நீங்க சாமியை திட்டுவீங்க. நான் இந்த டைம்ல என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட கொஞ்சம் ஒரு எல்லா விஷயத்தையுமே ஒரு பக்குவத்தோட அப்ரோச் பண்ணுங்க. எல்லாமே கொஞ்சம் படிப்படியா சால்வ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தங்க அனுசரிச்சு போய்க்கிறது, விட்டு கொடுத்து போய்க்கிறது,
ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில 2 பேருமே சேர்ந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கிறது. அதை விட்டுட்டு ஒருத்தங்களே வந்து பாயிண்ட் பண்ணி கார்னர் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் வந்து நீ உன்னாலதான் எனக்கு இவ்வளவு கடன் ஆச்சு அப்படிங்கிறத, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம் சரிங்களா. இந்த மாதிரி டைம் பீரியட்ல வரும். ஆனாலுமே பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்துதானே இந்த இந்த ஒரு விஷயத்த முடிவெடுத்தோம். அப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மைண்டுக்குள்ள வாங்க, நல்லா இருக்கும். சோ அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருந்தா அந்த இடத்துல ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசி பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4 காரணங்கள்ல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள். எப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கேப்பா, அப்படி இப்பதான்டா காய்ச்சல்னு சொல்லிட்டு போனா மறுபடியும் என்னடா தலைவலி அப்படிங்கன்னா, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் இப்பதான்டா ஓரளவுக்கு சரியான, மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு, ஆமாண்டா நிம்மதியாவே இருக்க முடியல. திடீர்னு வந்து ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி அழுகிறது, என்னடா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சனியோட பார்வை இந்த ஜென்ம ராசியில விளையறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு தூக்கமின்மை இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு, அடிவயிறு சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு மைனூட்டா ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அன்டில் அன்லெஸ் உங்களோட பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்புமே வராது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க என்ன லக்னம், நீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா இருந்துக்கணும். இந்த டைம் பீரியட் ஓரளவுக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கும். உண்மையாவே வந்து சில தனுசு ராசி நண்பர்கள் சொல்லலாம், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா உங்க ஜாதகம் அந்த அளவுக்கு வலிமையா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப பிரச்சனைகளே இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போ உங்களுக்கு உங்க ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேக் போன், ஒரு முதுகெலும்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்க டக்குன்னு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும். ஓரளவுக்கு ஃபேவரபிளான டைம் பீரியட் இருந்துச்சுன்னா இந்த இந்த தாக்கங்கள் பெருசா இருக்காது. பட் நெகட்டிவான டைம் பீரியட் இருந்து கோச்சாரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா பெரிய அடியா இருக்கும். ஸோ அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. நான் வந்து ஒரு பிரச்சனையை சொல்றேன், அதுக்கான தீர்வையும் சொல்றேன். அப்ப நீங்க அதை வந்து ரெண்டையும் வந்து ஒரு ஒருங்கிணைத்து நீங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஒரு யோசிச்சுக்கணும், இது வருது, இது பண்றேன், அப்ப இதுல என்ன பிரச்சனைகள் வரும், இது எப்படி ஃபேஸ் பண்றது, இவ்வளவுதான். இது பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் அப்படிங்கிற சொல்றேன். அப்ப ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருக்கணும் சரிங்களா. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு 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 தொந்தரவு சரியாயிருச்சுன்னு இன்னொரு தொந்தரவு கண்டிப்பா வரும். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, 60 வயசு கடந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் பீரியட்ல நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பெருசா பண்ணலான்னு இருக்கிறேன்னா இந்த டைம் பீரியட் பண்ண வேண்டாம் சரிங்களா. அன்டில் அன்லெஸ் உங்க ஜாதகம் வலிமையா இருந்து கரெக்டான தசாபுத்தி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வலிமையான தசாபுத்தி இருந்துச்சுன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். மோசமான டைம் பீரியடா இருந்துச்சுன்னா நீங்க தொட்டதெல்லாமே எல்லாமே லாஸா போகும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த டைம் பீரியட்ல 60 வயசு மேல இருக்கிற நபர்கள், தனுசு ராசி நண்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தானம், ஒரு தர்மம், ஒரு புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது, கோயில் குளத்துக்கு அதிகமா போயிட்டு வருது, வார வாரம் ஆனா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதி ஏற்படும். கொஞ்சம் வாக்கிங், கொஞ்சம் ஜாக்கிங், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் உடல்நிலையும் மனநிலையும் ஒரு நிலையா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்ப ஆளோர பார்க்க போயிட்டோம்னா எஸ், இது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமா இருந்தாலும் கண்டிப்பா அதை மீண்டு வந்து கண்டிப்பா நீங்க வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்க அடைவீங்க. ஆனா அதை அடையிறதுக்குள்ள சில பல போராட்டங்கள், ஒரு துன்பங்கள், ஒரு துயரங்கள் இதெல்லாமே ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இலக்கை வந்து அடையிற மாதிரி இருக்கு தனுசு ராசி நண்பர்கள். ஸோ கொஞ்சம் இந்த விஷயத்த பார்த்து எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.